எபிசோடில் பவர் ரேஞ்சர்ஸ் ஜங்கிள் ஃபியூரி. இங்க 6 இறுதி போட்டியாளர்கள் இருக்கீங்க. எனக்கு தேவை 3 பேர் தான். ஜெராடோட இடத்துக்கு உன்னை தேர்ந்தெடுக்க முடிவு பண்ணிட்டேன். என்ன எடுக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை. வேணாம். அப்படின்னா அந்த டைஷி நீங்க அவனை அழிச்சாகணும். ஓஷன் பிளப்ல இருக்கிற அந்த அட்ரஸுக்கு போங்க. உங்க புது மாஸ்டரை சந்திப்பீங்க. நீங்க தான் எங்க மாஸ்டரா? நீங்க எப்போவாவது பவர் ரேஞ்சர்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. நீங்க அவங்கள ஆக போறீங்க. Jungle Beast, Spirit Unleashed. Spirit Unleashed. உன்னோட பயத்தை என்கிட்ட கொடு, எல்லாத்தையும் எனக்கு கொடு. Jungle Beast. Unleashed. ஒரு புலியின் சக்தியோடு ஜங்கிள் ஃபியூரி ரெட் ரேஞ்சர். இங்க பாரு, நீங்க எடுத்து போயிடு. இதுங்களை நான் கவனிச்சுக்கிறேன். சரி. அவன் அசத்துறான். நீ இதுக்காக அனுபவிப்பேன். அனுபவிக்க போறது நீதான். உனக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. என்னோட கோபத்தை தூண்டிட்டேன். இந்த வாங்கிக்க. உள்ளுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை எழுப்புற. புலியே வெளியே வா. ஜங்கிள் ஃபியூரி ரெட் ரேஞ்சர். மேண்டர் தோத்துட்டான். நான் சாதிச்சிட்டேன். என்னால என் சக்தியை கட்டுப்படுத்த முடியுது. நான் சாதிச்சிட்டேன். நான் எப்படி இதை செஞ்சேன்? உன்னால செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். இத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ ஒரு முரட்டு புலி தான். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீ என்ன அழிச்சிட்டேன்னு நினைக்கிறியா? உண்மையான சக்தி நான் என்னன்னு நான் உனக்கு காட்டுறேன். நான் மக்களோட பயத்தை சேகரிக்கிறேன். அது இன்னும் என்ன பலசாலியாக்கி வளர வைக்கும். ஓடுங்க. இல்ல இல்ல. மாஸ்டர் மோ வந்துட்டாரு. இந்த இடம் சேஃப். இல்ல. மாஸ்டர், நீங்க நிரந்தரமா இல்லன்னு நாங்க நினைச்சோம். பைஷ்வாவோட ஆத்மாவை அழிக்கவே முடியாது. என் உடல் இந்த பூமியில இல்லனாலும் நான் உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். ஓகே, என் முதல் கேள்விக்கு பதில் கிடைச்சிடுச்சு. அந்த மேண்டிஸ் எப்படி அவ்வளவு பெரிய உருவமா உருவெடுத்தான்னு எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? அது போர் தந்திரத்துல ஒரு மேம்பட்ட முறை. உங்க எதிரிங்க அதை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நீங்களும் அந்த முறையை பின்பற்றி அவங்களோட போராடணும். எங்களுக்கும் அப்படி செய்யணும்னு ஆசைதான். ஆனா அதுல ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. அது எப்படின்னு நீங்க சொல்லி தரலையே. புது மாஸ்டர் கிடைச்சிருப்பாரு. இனி அவர் சொல்லி கொடுப்பாரு. டைஷி, ஒரு கெட்ட செய்தி. மேண்டர் தோத்துட்டான். தோல்வி உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். ஓகே, முதல்ல எல்லாரும் நல்ல ஆழமா மூச்சை இழுத்து விடுங்க. அதுக்கப்புறமா நிதானமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. எங்க மாஸ்டர் வந்துட்டாரு. அவர் எப்படி வந்தாரு? நிறுத்துங்க.
மாஸ்டர் மவு திரும்பி வந்தாரு. அவர் எங்களை பிரம்மாண்டமான மேண்டஸ் கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. ராட்சச மான்ஸ்டர்களை எதிர்த்து போராடுறது எப்படிங்கறத நீங்க கத்து கொடுப்பீங்கன்னு அவர் சொன்னாரு. எல்லாம் சரிதான். ஆனா அந்த தந்திரத்தை கத்துக்கிறதுக்கு நீங்க இன்னும் தயாராகல. சாரி ரேஞ்சர்ஸ், என்னால முடியாது. ஒரு ரின்ஷி இவ்ளோ கேவலமா தோக்கறதா? அவமானம் அவமானம். ஆனா மாஸ்டர் மாவு சக்தி வாய்ந்தவரா இருக்காரு. காரணம் எல்லாம் சொல்லாத. உன்னை பூச்சி மாதிரி நசுக்கி கொல்லாம விடுறதுக்கு ஏதாவது தகுந்த காரணம் இருந்தா சொல்லு. அது என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. நான் இந்த நகர டேமை உடைச்சு விட்டுட்டேன்னா அது ஓஷன் பிளஃபையே முழுகடிச்சிடும். இது பிடிச்சிருக்கு. கம் ஆன் அஜய், நாங்க அந்த வளரும் தந்திரத்தை கத்துக்கலனா எங்களால அவங்களை வீழ்த்தவே முடியாது. நான் உங்களுக்கு கொடுக்கிற ஆயுதத்தை வச்சு அதுல ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துக்கங்க, அப்புறம் பார்க்கலாம். தியோ, இதுவா? பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் நான் என்னோட 2 வயசுலயே கத்து முடிச்சிட்டேன். சூப்பர், இது எனக்கு கை வந்த கலை. அப்புறம் கேசி, உனக்கு தரப்போறது ரொம்ப பழங்கால டேஞ்சரஸான வெப்பன். நான் சுக்கு. இப்ப பாருங்க. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். நான் இது வரைக்கும் இதை பயன்படுத்தினதே இல்ல. அத பயிற்சி பெற்ற குங்ஃபு ஸ்டூடண்ட்ஸ் தான் பயன்படுத்தணும். சாரி, பட் நீங்க எல்லாரும் இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆனாதான் அடுத்த லெவலுக்கே போக முடியும். மாஸ்டர், இவன் கத்துக்குட்டிங்கிறதுனால நாங்களும் எங்க ட்ரைனிங்ல பின்தங்கி இருக்கணுமா என்ன? அது நியாயமே இல்ல. ஹலோ, நான் இங்கே தான் நின்னுட்டு இருக்கேன். நான் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசணும்னு நினைக்கல. ஆனா அது உண்மைதானே? தியோ, ஒரு டீம் அப்படிங்கிறது எப்படி தெரியுமா? அதாவது ஒரு ஸ்டூல் மாதிரி. நீங்க எல்லாரும் அந்த ஸ்டூல்ல இருக்கிற 3 கால்கள் மாதிரி. அதுல ஒரு கால் சரியில்லைன்னா என்ன ஆகும்? இப்ப புரிஞ்சுதா? டீம் சுக்கலா உடைஞ்சு போயிடும். டீம் ரெடியா இல்லனா நீங்க யாருமே ரெடி இல்லைன்னு அர்த்தம். நமஸ்தே. நான் கொடுக்கிற சக்தியை ஏத்துக்கிறதுக்கு தயாராயிரு. இப்ப முன்ன விட உனக்கு நான் நிறைய சக்தியை கொடுத்திருக்கேன். எப்படி உணர்ற? அற்புதம். ரின்சியோட தீய சக்தி என் ரத்தத்துல பரவிக்கிட்டு இருக்கு. வா போலாம். நம்ம கைவரிசைய காட்டினதும் இந்த நகரமே வெள்ளத்தால மூழ்க போகுது. ஃப்ராங்க், நீ தினமும் இங்கேயே வந்துடுறிய? நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். உனக்கு வெளியில போய் சுத்துறதுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாராவது கூட? புக்ஸ் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பார்த்தா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா? ஓகே, உன் குடும்பத்தை பத்தி சொல்ல. அண்ணன் தங்கச்சினே யாருமே கிடையாது. அம்மா அப்பா ரொம்ப பிஸியானவங்க. அவனை கொஞ்சம் பாரு. பீட்சாவை தூக்கி போட்டு விளையாடுறதுல பெரிய ஆள் தான். ஆனா வெப்பன்ஸை கையாளுறதுல வேலைக்கு ஆக மாட்டான். கொஞ்சம் டைம் கூட, அவன் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கான். நீயும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கத்துக்குட்டியா தான் இருந்தேன்னு நான் உனக்கு ஞாபகப்படுத்தணுமா என்ன? எல்லாம் ஓகே. நான் என்ன நீ சொல்ல வரேன்னா, எதுவும் சொல்ல வேண்டாம். நீ எப்படி ஆரம்பிச்ச ஞாபகம் இருக்கா? ஆரம்பத்திலேயே அசத்தலா இருந்தேன்னு சொல்ல முடியாது. ஏய், நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணி திறமையை வளர்த்துக்கிட்டேன். அதுக்காக நீ என்ன பாராட்டியே ஆகணும். உண்மைதான். ஆனா நீ பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் கத்து கொடுக்க வேண்டி இருந்தது. இத பாத்தீங்களா? நான் கரெக்டா பண்ணல. நல்ல மாஸ்டர் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். ஆனா பாவம் கேசி, அவனுக்கு சொல்லிக் கொடுக்க அப்படி ஒரு அற்புதமான ஆள் இல்லையே. ஏய், நீ என்னைக்காவது தப்பா ஏதாவது பேசியிருக்கியா? இது வரைக்கும் இல்ல. எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுங்க. 12:32 மதியானம் லஞ்ச் டைம். கூட்டம் அதிகமா இருக்கும். சாரி பாஸ், எனக்கு இவனுக்கும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவைப்படுது. நாங்க வரோம். இருங்க இருங்க, எங்க போறீங்க? இவங்களுக்கு சர்வ் பண்ண எனக்கு யார் உதவ போறது? ஓகே, வேலை ஆரம்பிக்கலாம். எக்ஸலென்ட்.
வெல்கம் டு ஜங்கல் கர்மா பீட்சா. ரெண்டு பேருக்கான டேபிள் வேணுமா? அந்த பக்கம் வாங்க. ரெடியா? இப்ப என்ன நல்லா பாரு, அப்படியே பிராக்டிஸ் பண்ணு. உள்ள வெளியே புடி, உள்ள வெளியே புடி, உள்ள வெளியே புடி. அதேதான், உள்ள வெளியே புடி. அப்படிதான் செய்யணும். அப்படிதான் அப்படிதான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. அப்படிதான் செய்யணும். எஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது உன் உடம்புல ஒரு பகுதி தான். சோ யோசிக்காத, அப்படியே பண்ணு. இன்னும் வேகமா, அப்படிதான். நல்லா பண்ணு. அடுத்து நீ என்ன பண்ண போறேன்னா, உனக்குள்ள இருக்கிற அந்த விலங்கு சக்தியை நீ ஒருமுகப்படுத்தணும். எனக்குள்ள இருக்கிற புலியோட சக்தியை அழைக்கிறேன். ரொம்ப நல்லாவே பலத்தை வெளிப்படுத்தின. ஒன்னு சொல்லட்டுமா, நீ ரொம்ப நல்லா ட்ரெயின் அப் ஆயிட்ட. தேங்க்ஸ். நீ கூட நல்ல டீச்சர் தான். என்ன ஒண்ணு, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணிக்கிற. ஏய், அந்த மாதிரி இருக்கிறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. சூப்பர், நல்ல வேலை இந்த செஞ்ச. தடவை டைசி என்ன பார்த்து பெருமைப்பட போறாரு. நிலைமை ரொம்ப மோசமாகிட்டே போகுது. உடனே சிட்டி பிளாசாக்கு போய் லிலியை பாருங்க, அவ உங்களுக்கு எல்லா விவரத்தையும் சொல்வா. இதோ வரோம். ஓஷன் பிளாக் டேம் உடைச்சிருக்கு. நகரத்துல எந்த தெருக்கள்ல பார்த்தாலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு. இது ரின்ஷியோட வேலையா தான் இருக்கணும். இந்த சிட்டில எங்க பார்த்தாலும் வெள்ளம் பாய்ச்சி ஓடிக்கிட்டு இருக்கு. அங்க பாருங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா அவ்வளவுதான். ஓ, அந்த ராட்சச மறுபடியும் வந்துட்டான். நாம அதை எப்படி தடுத்து நிறுத்த போறோம்? Come on. இந்த தடவை தப்பிக்க முடியாது ரேஞ்சர்ஸ். நான் கமீலா. எங்க வழியில நீங்க குறுக்கிடாம இருக்கிறீங்களான்னு பாக்குறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். டைஷியோட ஸ்பெஷல் ஆர்டர் இது. ஹே கமீலி, நீ உன் இஷ்டப்படி உன்னோட தோற்றத்தை மாத்திக்கலாமா? அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படி ஒரு தோற்றத்துல இருக்க? ஜோக்கா, கடைசியா யார் சிரிப்பா சிரிக்க போறாங்கன்னு பாப்போம். Ready? 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 Jungle Beast, Spirit Unleashed. புலியின் சக்தியோடு ஜங்கிள் ஃபியூரி, ரெட் ரேஞ்சர். ஜாக்குவாரை போல் சந்தடி இல்லாமல் ஜங்கிள் ஃபியூரி ப்ளூ ரேஞ்சர். சிறுத்தையின் வேகத்தோடு ஜங்கல் ஃபியூரி yellow ranger. 3 நல்ல கலர்ஸ். மேண்டர் சிட்டிக்கு தண்ணி காட்டிட்டாரு, இப்ப நீங்க இவங்களுக்கு தண்ணி காட்டுங்க. ஜங்கிள் டாங் ஃபா. நாம ஏன் கடுமையா பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இப்பதான் புரியுது. அடுத்து வாங்கிட்டு தான் வராங்க. ஜங்கல் போ. என்னோட திறமையை இப்ப பாருங்க.
மோதி பார்க்கலாம். ரொம்ப வேகமா இருக்கா? இப்ப ஏன்ட்ட ஜங்கிள் ஷாட்ஸ். என் திறமை வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. எனக்குள்ள இருக்கிற விலங்கு சக்தியை உபயோகப்படுத்துற நேரம் வந்துடுச்சு. பூச்சி தரையா, அடுத்தது நீதான். உனக்கு ஒண்ணும் ஆகலையே. இங்க கீழே இருந்து நம்மளால அவனை ஒண்ணும் செய்ய முடியாது. அவன மாதிரி பெருசா ஆகுற டெக்னிக் தான் நமக்கு தெரியாதே. ரேஞ்சர்ஸ், என்னது? நீங்க பெருசா வளர வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதான் எப்படி உங்களுக்கு தெரியாது? அது உங்களுக்கு தெரியும். அதாவது அது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்கிறது தெரியாது. என்ன? அந்த ஸ்டூல், அதாவது உங்க டீம் இப்போ சமநிலை இல்லாம இருக்கு. எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். லில்லி, நீதான் நம்ம டீமோட இதயம். அப்படின்னா நீதான் அதோட மூளை. அப்போ கேசி தான் அதோட பலம். உங்களோட அடுத்த லெவலுக்கு தயாராகுங்க. உங்க விலங்குகளோட சக்தியை இணைங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. நம்மளால அதை இணைக்க முடியுமா? நம்மளால முடியும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா நம்மளால முடியும். விலங்கு சக்திகளை ஒன்றாக இணையுங்கள். பவர் ரேஞ்சர்ஸ், ஜங்கிள் ஃபியூரி. ஜங்கிள் ஃபியூரி, பீஸ்ட் ஸ்பிரிட் மோட். விலங்கு சக்திகளை இணையட்டும். Jungle Pride Megazord. அவங்களால முடியும்னு எனக்கு தெரியும். இப்ப நாம சீக்கிரத்தை வெளியே கொண்டு வருவோம். நீங்க என்ன பண்ணாலும் மேண்டருக்கு நான் கொடுத்திருக்கிற கூடுதல் சக்தியால அவன் உங்களை பீஸ் ஆக்கிடுவான். என்ன விளையாடுறியா நீ? அவங்க ஜங்கிள் பிரைட் மெகாசோர்ட் அளவுக்கு உயர்ந்துட்டாங்க. அவங்கள வீழ்த்துறது இனிமே சுலபமான விஷயமா இருக்காது. குட்டி பிசாசே, நீ எப்படி வெளியில வந்த? அவங்களுக்குள்ள சண்டை ஆரம்பமாயிடுச்சு. ஜங்கிள் பிரைட் கடினமான எதிராளி தான். ஆனா கோபக்கார மேண்டர் ஒன்றும் சாட்சமா இல்ல. அது ஒரு அடையாளத்தை ஏற்படுத்த போகுது. அவன் நிலம் பலவீனமா இருக்கு. ஒரு அருமை. இந்த ரேஞ்சர் கிட்ட இருக்கிற திறமைகள் இருக்கத்தான் செய்யுது. உன்னோட மேண்டர் நல்ல அடி வாங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. நீ இப்போ உன்னோட பூச்சி வாய மூடலனா உனக்கும் அதே கதிதான் ஏற்படும். கோபப்படாத. வா, திரும்ப வந்து ஆக்ஷனை பார்க்கலாம். மேண்டரோட கோவம் எல்லாம் மீறிடுச்சு. கண்டபடி தாக்குறான். ரேஞ்சர்ஸ் அவங்களோட பின்னங்கால்களால வேலை செய்ய போறாங்க. அவன் பலசாலிதான். ஆனா ரேஞ்சர்கள் ஆபத்துல இருந்து சுலபமா தப்பிச்சிட்டாங்க. என்ன ஒரு அட்டகாசமான நம்பவே முடியல. அவங்க மறுபடியும் பல்ட்டி அடிக்கிறாங்க. என்ன ஒரு அழகான தரை இறக்கம். ரேஞ்சர்ஸ் திரும்ப மீண்டு வந்துட்டாங்க. என் கண்களையே என்னால நம்ப முடியல. அதுவும் எனக்கு நூற்றுக்கணக்கான கண்கள் இருக்கு. என்னது? ரேஞ்சர்ஸ் அவங்களோட குங்ஃபு ஆயுதத்தை கையில எடுக்கிறாங்க. கேசி, இத உன்னோட ஜங்கிள் செக்ஸ் மாதிரி பயன்படுத்து. பண்ணிட்டா போச்சு. சக்தி வாய்ந்த சக்சுகான். அது அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்க போகுது. நல்லா கவனிச்சு பாரு. அவன் அவனை நோக்கி வீச போறான். அந்த அடி நல்லா மேண்டரோட நெஞ்சில வந்து விழுந்துச்சு. அற்புதம். என்னாலேயே இதை நம்ப முடியலையே. இந்த பசங்களுக்கு சாவேஜ் ஸ்பின் தெரிஞ்சிருக்கு.
விட்டா ரொம்ப ஓவரா பேசுற. இப்போ நான் டைஷிய சமாளிச்சாகணும். கூட்டம் வரதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்தை சுத்தம் பண்ணி ஆகணும். இப்படி ஒரு சுத்தி சுத்தி அப்புறம் மேல வீசணும். நினைச்சதை விட ரொம்ப கஷ்டமா இருக்கு. ட்ரை பண்ணிட்டே இரு, கூடிய சீக்கிரம் கத்துப்ப. 2 பேரும் ஒத்து போனதை நினைச்சா சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்னமோ கமீலையும் அவளோட படையும் ஓயும்னு தோணல. நான் இப்ப கவலைப்படுறது அவளை பத்தி இல்ல, டைஷிய பத்தி தான். என்ன மன்னிச்சிடுங்க டாஷி. அவங்க 3 பேரும் நாம நினைச்சதை விட ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு சக்திங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் தெரியாது. ஆனா நான் என் சீற்றத்தை கட்டவிழ்த்து விடும்போது சீக்கிரமே தெரிஞ்சுக்குவாங்க.